10th standard, 3rd chapter algebra, exercise 3.4 first problem. அதில் subdivision 3 and subdivision 4 பார்க்க போகிறோம். ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸு டிவிஷனில் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் டேமாக மாற்ற போகிறோம். இப்போ சப்டிவிஷன் 3க்கான சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். 9x² + 81x ஹோல் டிவைடட் பை x³ + 8x² - 9x. இப்போ நியூமரேட்டரில் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வெளியில் எடுப்போம். இங்கே 9 இருக்குது, இங்கே 81 இருக்குது. ஸோ 9 எடுத்துடலாம். இங்கே x² x இருக்குல்ல, லீஸ்ட் பவர் x வெளியில் எடுத்துடுறோம். இப்போது இங்கே ரிமைனிங் யார் இருப்பாங்க? ஒரு 9 போயாச்சு, ஒரு x போயாச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரு x இருக்கும். அதே போல் இங்கே 81 இருக்குது. 9ஓட 9 மல்டிப்ளை பண்ணால் 81. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். 9 9s are 81. எக்ஸ் ஆல்ரெடி வெளியில் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9x × xனா 9x², 9 9s are 81 எக்ஸ்னு வந்துடும். டினாமினேட்டரில் அதே மாதிரி யாரை காமனாக எடுக்கலான்னா எக்ஸை மட்டும்தான் காமனாக எடுக்க முடியும். அப்போ பேலன்ஸ் யார் வருவாங்க? x² வரும், ப்ளஸ் 8x வரும், -9. இப்போ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். 9 × x + 9 இருக்குது, டிவைடட் பை இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இல்லையா? இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும், இங்கே -9 இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் -9. நம்ம எடுக்க போகிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -9 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். ஓகே, அப்போ என்ன நம்பர் எடுக்கலான்னா 9 1 is 9ன்னு எடுத்துருவோம். இங்கே +8 வரணும் அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை பிக்கஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே மைனஸ் போட்டணும். +9 × -1னா -9 வரும். 9 -1 சிம்பிளிஃபை பண்ணால் 8 வந்துடும். அப்போ இந்த ஃபேக்டரை நம்ம எப்படி எழுதலாம்னா x + 9 ஒரு ஃபேக்டர் அண்ட் x - 1ங்கிறது அனதர் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த x + 9 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் யார்? 9/x - 1. இதுதான் இந்த கொஷினுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ சப்டிவிஷன் 4 அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? p² - 3p - 40 டிவைடட் பை 2p³ - 24p² + 64p. இப்போ நியூமரேட்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஆர்டினரி ஃபேக்டரைசேஷன் தான். இங்கே p² கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அது 1 தான் இருக்குது. ஸோ -40யோட மல்டிப்ளை பண்ணோன்னா -14 வரும். நம்ம எடுத்துக்கிற ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் -40 வரணும், அண்ட் ஆட் பண்ணால் என்ன வரணும்னா -3 வரணும். ஓகே, ஸோ 8 5s are 14 எடுத்துக்கலாம். இதில் -40 வரணும் இல்லையா? அப்போ இங்கே அதே மாதிரி இங்கே ரிசல்ட் சிம்பிளிஃபை பண்ணாலும் மைனஸ் வரணும். ஸோ இங்கே தான் நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை பிக்கஸ்ட் நம்பர் கொடுத்துருவோம். இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா -80 × 5னா -40 வரும். இந்த ரெண்டு நம்பரை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? -3 வரும். ஓகே, ஸோ இதோட ஃபேக்டர்ஸ், நியூமரேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா லீனியர் ஃபேக்டர்ஸ் p - 8 × p + 5. இப்போ டினாமினேட்டரில் காமனாக நம்ம எடுக்கலாம். என்ன நம்பர் எடுக்கலாம்? 2 எடுக்கலாம். அதே போல் பிங்கிற வேரியபிளை எடுத்துடலாம். இப்போ 2p காமனாக எடுத்துட்டோன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 வெளியில் போயிடுச்சு, ஒரு p போயிடுச்சு, பேலன்ஸ் p² வரும். இங்கே என்ன சிம்பிள்? மைனஸ். 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 12. அடுத்து ஒரு p நம்ம வெளியில் காமனாக எடுத்துட்டனால இங்கே 12p வந்துடும். அடுத்து ப்ளஸ் 2ஓட 32 மல்டிப்ளை பண்ணால் 64 வருமா? p தான் வெளியில் காமனாக எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 2p × p² 2p³ மைனஸ் 2p × 12p 24p². அடுத்து ப்ளஸ் 2p × 32 64p வந்துடுதா? ரைட். இப்போ அடுத்து டினாமினேட்டரில் உள்ள இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இங்கே 2p இருக்கா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. 1 × 32 32 தான். ப்ராடக்ட் பண்ணால் 32 வரணும் ரெண்டு நம்பரை. அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோன்னா யார் வரணும்? -12 வரணும். இங்கே -12 தானே இருக்குது. ஸோ இங்கே யாரை நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 8 4s are 32. ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணால் +32 வரணும், ஆனால் -12 வேணும் இல்லையா? ஸோ ரெண்டு நம்பர்லேயுமே மைனஸுங்கிற சிம்பிளை கொடுத்துட்றோம். இப்போ -8 × -4 + 32. -8ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணோன்னா -12 வரும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸு என்ன வரும்னா p - 8
இன்ட்டு பி மைனஸ் 4. இப்போ யாரெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம்? p மைனஸ் 8 p மைனஸ் 8 கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் என்னென்ன? p ப்ளஸ் 5 நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் 2p இன்ட்டு p மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ this is the solution of the fourth subdivision. Okay, இதுதான் simplest form. Thank you.